بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த அமர்வை ஏற்றுக்கொள்வானாக. எங்களுடைய இந்த அமர்வுக்கு அல்லாஹ் நற்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹ் அவனுடைய அருளை எம் மீது சொரிவானாக என்ற பிரார்த்தனையோடு தொழுகையிலே 3வது 4வது ரக்காத்துக்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் குர்ஆனில் என்றும் சில வசனங்களை ஓதுவது, தெரிந்தவையை ஓதுவது கடமையா, அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு எதையும் ஓதுவது அவசியமாகாது, சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் போதுமையானதா என்ற கேள்விக்கு சுருக்கமாக பதில் கூறுவதாக இருந்தால், உலமா பெருந்தகைகளுக்கு மத்தியிலே இதில் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு சாரார் முதலாவது தஷஹதுக்கு பின்னால் அத்தஹியாத் அத்தஷஹதுல் அவ்வல் முதலாவது தஷஹதுக்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர வேறு எதையும் ஓதுவது மார்க்கமாக்கப்படவில்லை. அதாவது மற்றைய 2 ரக்காத்துக்களில் பிந்திய லுஹர் அஸ்ர் இஷாவுடைய பிந்திய 3வது 4 ரக்காத்துக்களிலே எதையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர எதையும் ஓதுவது மார்க்கமாக்கப்படவில்லை. அதேபோல மகரிபிலே 3வது ரக்காத்திலே எதையும் ஓதுவது மார்க்கமாக்கப்படவில்லை. இன்னும் சொல்கின்றார்கள், லா பஅஸ பில் கிராஅத்தி அஹ்யானன், சில நேரங்களிலே 3வது 4 ரக்காத்துக்களிலே சில வசனங்களை, சிறிய சூறாக்களை ஓதுவதில் தவறில்லை என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த 2 கருத்திலே மிக சரியான கருத்தாக நாம் பார்ப்பது, அன்னஹு லா யக்ரஉ ஷையன் பஅதல் ஃபாத்திஹா ஃபி ரக்அத்தைன் உக்ரைனி ஃபில் லுஹரி வல் அஸ்ரி வல் இஷா, இஷா அஸ்ர் லுஹர் தொழுகைகளில் பிந்திய 2 ரக்காத்துக்களிலேயும் ஃபாத்தியாவுக்கு பின்னால் எதையும் ஓதாமல் இருப்பதுதான் சிறப்புக்குரியது. அதேபோல மகரிபுடைய 3வது ரக்காத்திலேயும் எதையும் ஓதாதிருப்பது சிறப்பு. இதைத்தான் ஏற்கனவே நாம் கூறிய ஹதீஸ் அபி கதாதா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற ஹதீஸ் அறிவித்து கொண்டிருக்கிறது. கான் யுஸ்மிஉல் ஆயத் அஹ்யானா, லுஹர் அசர் போன்ற தொழுகைகளிலே சில நேரங்களிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆயத்தை செவிமடுக்க செய்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்திக்கு மாற்றமாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி, அன்னஹு யக்ரா ஃபி ரக்அத்தைன் அல் உக்ரைனி மினல் லுஹரி வல் அஸ்ரி, அஸ்ர் லுஹர் தொழுகையிலே பிந்திய 2 ரக்காத்திலேயும் ஓதுவார்கள் என்ற செய்தி அபூ திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை துருவி ஆராய்ந்த ஹதீதுக்களை அறிஞர்கள் அபூ கதாதா அறிவிக்கின்ற ஹதீஸின் சிஹத்து தன்மையை விட இது குறைவானதாக இருப்பதனால் இது தெளிவாக இல்லை, யூகமாக இருக்கின்றது. அந்த வகையிலே தஷஹதுல் அவ்வல் முதலாவது தஷஹதுக்கு பின்னால் தொழுகையிலே பிந்தி 2 ரக்காத்திலேயும் லுஹர் அஸ்ர் இஷா மகரிபில் 3வது ரக்காத் இவைகளிலே எதையும் ஓதாதிருப்பதுதான் நபி வழியாக காணப்படுகிறது. அதே நேரத்திலே ஒரு மாமூம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிவடைந்ததற்கு பிறகு கப்லயர்கால் இமாம் ருக்கு செய்வதற்கு முன்னால் அவர் ஓதி முடித்து விட்டார். அந்த நேரத்திலே அவர் சில வசனங்களை ஓதுவதில்லை, இமாம் ருக்கு செய்யும் வரை ஓதுவதிலே தவறு இல்லை என்ற கருத்தையும் நாம் இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.